ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐ ஆம் த ஷேடோ. இதோட 14வது எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 13 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இப்போலாம் நம்ம ஹீரோ நார்மலான அட்டாக்கை இந்த ஸ்வாடை வச்சு பண்ணுறானோ அதுக்கான டேமேஜ் வந்துட்டு டபுள் மடங்கு இருக்கும். ஆனால் இந்த ஸ்கில் எனக்கு பயன்படுமா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. நான் பேசிக்காக எப்போயுமே நான் வந்துட்டு என்னோட ஸ்கில்லை வச்சு தான் டேமேஜ் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாஷஸ் இல்லை வெனம் டாட் இந்த மாதிரி தான் நான் பயன்படுத்துவேன். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா இதில் பேசிவான டேமேஜ் இருக்குது, இதில் பேசிவான ஸ்கில் இருக்குது. அது போக எஜிலிட்டி அது எனக்கு 22% அதிகரிக்கும். இது ஒன்று தான் அதிகரிக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதை நான் பயன்படுத்தும் போது என்னோட வேகம், என்னோட கேஸ்டிங் ஸ்பீட், என்னோட ரெக்கவரி டைம் எல்லாமே இங்கே அதிகரிக்கும். ஒரு வகையில் இது ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம்தான். அதனால் இந்த ஸ்வாடை என்னால் குறை சொல்ல முடியாது. இந்த பாஸை கொன்னதில் ஒரு லெதர் ஆர்மர் கிடைச்சிருக்கும். இதோட பவரும் அங்கே பங்கமாக இருக்குது. இதோட டிஃபென்ஸ் ஒன்று கிட்டத்தட்ட 25. இப்போ டேமேஜ் மேலே பட்டாலும் அது அவ்வளோக்கும் பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணாது. அது போக இதை போடும்போது ஹெல்த் அது ஒண்டி 419 தான் இருக்கும். இந்த ஆர்மர் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. நார்மலாக என்னோட ஹெல்த் அது 350 தான். அப்படி இருக்கும்போது இதை நான் எக்யூப் பண்ணிட்டா 490 அது மாறிடுது. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போது மற்றவங்க என்னை தாக்க வந்தாலும் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ஆகாது. என்னோட டிஃபென்ஸை கூட அவங்களால உடைக்க முடியாது. சரி, இதை யாருக்குமே தெரியாதபடி நான் மறைவாக வச்சுக்கிறேன். நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது வெறும் அசாசனுக்கான ட்ரெஸ்ஸை வண்டி தான் போட்டுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே உள்ள பயங்கரமான எபிலிட்டியோடையும் பயங்கரமான ஆர்மரோடையும் இருப்பேன். அதனால் இதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். லாஸ்ட்டாக ஏதோ ஒரு ஸ்கில் புக் அப்படின்னு ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. அதை நம்மளால் செக் பண்ணுறான். நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ஸ்கில்லும் அங்கே கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம ஹீரோவை யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்கன்னா அசால்ட்டாக அதை டாச் பண்ண முடியும். அதுக்கான பர்சன்டேஜ் அது கிட்டத்தட்ட 15% அதிகமாக இருக்குது. ஃபைனலி அசாசன் கிளாஸில் இருக்க ஒரு சர்வைவல் ஸ்கில் இது ஒரு நல்ல ஸ்கில்லாக தான் இருக்குது. ஆனால் எப்பயுமே இந்த ஸ்கில்லை நார்மலாக கிடைக்கும்போது மற்ற ஆட்ரிபியூட்டெல்லாம் இதனால் வீக் ஆகிடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வீக் ஆகணும்னு கேட்டால் கிடையாது. என்னால் தான் இந்த ஸ்கில்லை இன்ஃபினிட்டியாக எவால்வ் பண்ணி முன்னேறி போக முடியுமே. ஆனால் மற்றவங்களால் அப்படி பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்மளால் பண்ணுறான். அந்த டாச் பண்ணுற ஸ்கில்லை இன்னமும் நம்மளால் எவால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் எவால்வ் பண்ணிட்டதா போதும். ஆல்ரெடி என்கிட்ட எஜிலிட்டி இருக்குது, வேகமும் இருக்குது, இப்போது இதுவும் இருக்குது, மீதி நிறையவே பொருளும் இருக்குது. வாரியர், ப்ரீட்ஸ், ஆர்ச்மேன் இந்த மாதிரியெல்லாம் இது எல்லாத்தையுமே வாங்கோட கேங்குக்கு நான் வித்தரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கான். எல்லாமே ரொம்பவும் விலை உயர்ந்த பொருள் தான். அவங்களால் இப்போ இதை அபார்ட் பண்ணி வாங்க முடியாது. இருந்தாலும் அவன் ரொம்பவும் நல்லவன். என்னால் அவங்களுக்கு லோனில் கொடுக்க முடியும். இதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த சின்ன பொண்ணு அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமே. ஏன்னா அவள் உண்டு இல்லைனா அந்த கோஸ்ட் சிப்பையும் பார்த்துருக்க மாட்டேன், இந்த கோஸ்ட் பாஸையும் நான் கொண்டு இருக்க மாட்டேன். இப்படி நம்ம ஆள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே திரும்பவும் அதே ஆளுங்க வராங்க. அங்கே ஷேடோவை பார்த்த உடனே அவங்க பயந்து போயிடுறாங்க. இது ஷேடோ, எல்லாருமே ஓடுங்க. பைத்தியக்காரா, உன்னோட பாஸ் நான் பின்னாடி இருக்கேன், என்னை விட்டு அப்படி ஓடுற, இந்திரா தள்ளாதீங்களா. அந்த இடத்துல ஒருத்தன் ஓடுறான். இதனால் யார் அங்கே ஓடுறாங்கன்னே தெரியல. அங்கே பாஸும் பின்னாடி பயங்கரமாக கத்துறாரு. பைத்தியக்காரங்களா, என்னையும் காப்பாற்றுங்கடா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே யோசிக்கிறான். இப்போதான் நான் ஸ்லாஷஸை அப்டேட் பண்ணேன், சரி பார்க்கலாம் இப்போ அது என்ன வேலையை பண்ணுதுன்னு. அங்கே வெறுமனே சும்மா தான் அந்த அட்டாக்கை ஆக்டிவேட் பண்ணுறான். அதுக்கே அவங்களோட கதையும் அங்கேயே முடியுது. பாஸ் இறக்கும்போது அப்படியே எங்கள் கிட்ட சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எங்களை கொல்லாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி எங்கள் கிட்ட 1 இயருக்கு கீழே தான் லைஃப் பேனே இருக்குது. அதுக்கும் கீழே போச்சுன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் நாங்கள் பிரச்சனையை கொடுக்க மாட்டோம் இப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப பரிதாபமாக அந்த ஆளுங்க சொல்கிறாங்க. அப்படியா? ஆனால் நீ சொல்கிற விஷயம் உனக்கே நல்லா இருக்கா? ஏன்னா நீ யோசி, மற்றவங்கள அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கியா? இப்போ அதுக்கான தலைவிதி தான் இது. அங்கே ஏன் நம்ம ஹீரோ இப்படி சொல்கிறானோ, ஆல்ரெடி அங்கே பாய்சன் டாட்டை அவன் பயன்படுத்திட்டான். அவனோட மண்டையிலிருந்து ரத்தம் பொதன்னு ஊற்றுது. ஹீரோ இவங்களோட கேங்கையை நிறைய வாட்டி கொண்டுட்டதால், முக்கியமாக ஹியூமன்ஸை கொன்னால நம்ம ஹீரோவுக்கு ஒரு புது டைட்டிலும் கிடைக்குது, கில்லர்னு. அது போக ஒரு விஷயமும் அங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ அடுத்த வாட்டி நம்ம ஹீரோ இறந்து போனால் 72% அவன் வச்சிருக்க ட்ரேடபிள் லைஃப் பேன் அதை இழக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அந்த 2 பெல் இருக்குல்ல, அது இருக்கும்போது அவனோட லைஃப் பேன் அது இழக்கவே முடியாது.
ஏன்னா அது நம்ம ஹீரோ கூடவே தான் இருக்கும். அதனால் நம்ம ஆளுக்கு அது பெரிய பிரச்சனையாகவே இல்லை தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டவுனுக்கு வரான். அந்த இடத்துல எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அட இது அதே எக்ஸ்பர்ட் ஷேடோ, என்னால் இன்னமும் நம்ப முடியலை. இவர் இப்போ தான் ரீசெண்டாக அந்த கோல்டன் டியரில் இருக்க அந்த பாஸை கொன்னார். அதுக்கும் மேலே பாருங்கள், அவர்கிட்ட எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லை. எப்படி இவர் கொன்று இருப்பார்? சில பேர் அது பக், சில பேர் அது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவ்வளோக்கும் அதெல்லாம் கண்டுக்கலை. போகும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ நிறைய பேரை கொன்னால இதில் இருக்க ஒரு பர்சனும் சொல்கிறான், ஷேடோ எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் போன வாட்டி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்காக அசாசன் கிளாஸில் இருக்க ஒரு புக்கை கொண்டு வந்திருக்கோம். எங்களோட லைஃப் எனர்ஜியை போட்டு நாங்கள் வாங்கினது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அந்த ஸ்கில் புக்கை அவன் பார்க்குறான். அது எப்படிப்பட்ட ஸ்கில் புக்குனா, இந்த ஸ்கில் புக் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும்போது ஒரு டார்கெட் மேலே கரெக்டாக அவன் தாக்கிட்டானா அந்த டார்கெட்டால் ஒரு 2 செகண்டுக்கு மூவ் ஆக முடியாது, அவங்க ஸ்டக் ஆகிடுவாங்க. இது ஒரு நார்மலான ஸ்கில் புக்காக தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. ஆனால் இதே ஸ்கில்லை நம்ம ஹீரோவால் பங்கமான ஸ்கில்லாகவும் மாற்ற முடியும். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபினிட்டி எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது மூலமாக ஒருத்தங்களை அந்த உரைய வைக்கிற டைமிங்கை அதை அவனால் அதிகமாக்க முடியும். இப்போ ஏதோ அந்த 2 செகண்டுக்குன்னு காட்டுது, ஆனால் இதுக்கப்புறம் அது எத்தனை செகண்டாக மாறப்போகுதுன்னு தெரியலை. இதனால் நம்ம ஆள் ஒத்துக்கிறான். சரி, இந்த புக்கை நான் எழுத்துக்கிறேன். ஒரு சைடு மற்றவங்க எல்லாருமே கடுப்பாக இருக்காங்க. ஏன்னா அவன் தான் இவங்களை கொன்னான். அப்படி இருக்கும்போது இவங்க தான் அங்கே மன்னிப்பு கேட்குற மாதிரியும் இருக்குது. அது பத்தாதுன்னு கிஃப்ட் அவங்க கொடுக்குறாங்க. அவன் அவ்வளோக்கும் அதை கூட பெருசாக கண்டுக்கலை. ஏதோ ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனை விடவே கூடாது, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அவனோட குழுவை இன்னமும் பெருசாக்கணும். அதுக்கப்புறம் அவனை அப்படியே பிடிச்சி போட்டு கும்முன்னு கும்மின்னு போல. ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிதான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவனோட ஸ்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு பங்கமாக இருந்துச்சுன்னு. அது போக தனியாக தான் அவன் இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கான். இந்த ஆள் ஏதோ ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டோட தான் சுற்றுறான். அதனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஷேடோ இருக்கான்ல, அவனை நம்ம ரியல் லைஃப்பில் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவனோட சீக்ரெட்டும் நம்மளுக்கு சொந்தமாகும். அவனையும் நம்ம கைவசமாக்கிக்க முடியும். அப்படி ஆக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவனை வச்சு ஏகப்பட்ட லைஃப் பேனையும் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அவன் கலெக்ட் பண்ணுற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தான் சொந்தமாக போகுது. லைஃப் பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம லைஃப் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அட ஷா, நீங்கள் உண்மையிலேயே மாஸ். இது ஒரு கிரேட்டான பிளானாகவும் இருக்குது. ஆமாம் இல்லையா? பின்ன நான் போட்ட பிளானாச்சு. எப்படியும் இது கிரேட்டான பிளானாக இருக்காது. அது போக அவனோட குரலை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அவன் ஒன்றும் நம்மள மாதிரி இல்லை. அவன் ரொம்பவும் ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவனை அடையணும்னா ஏதாச்சும் ஒரு பொண்ணை வச்சு தான் நம்ம மயக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு பொண்ணை வச்சு இன்ஃபர்மேஷனை கறக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ட்ராப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சைடு லிட்டில் பிளாக் அந்த பொண்ணுக்கு அவன் ட்ரேட் பண்ணுறான். கிடைச்சிருக்கும்ல புக்கு, ஸ்கில் எல்லாத்தையும் அவன் கொடுக்குறான். இந்த பொருளெல்லாம் கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அட இது என்ன இந்த அளவுக்கு பயங்கர பவராக இருக்குது. ஏன்னா இந்த நெக்லஸ் பயன்படுத்தும் போது கொடுக்குற அந்த டேமேஜ் அது பல மடங்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. என்னோட மானாவோட ரீஜென்ரேஷன் அது வழக்கத்தை விட டபுள் ஆகிடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.